15 பிப்ரவரி 2026 ஆண்டின் பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 5, இறைவசனங்கள் 17 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையும் இறை வாக்குகளையும் நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவர். மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோர் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்திற்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவன் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார். தம் சகோதரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலேயே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும் பொழுது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையெனில் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விபச்சாரம் செய்யாது என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையிட நோக்கம் எவரும் தன் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகள் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தன் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். மேலும் பொய்யானை இடாதீர்கள். ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர்கள் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகில் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண் உலகின் மேலும் வேண்டாம், ஏனெனது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றை ஏனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. எனவே நீங்கள் பேசும்பொழுது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் கொள்ளுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயனிடமிருந்து வருகிறது என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறில் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வாரத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கப் போகின்ற
ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் என்னுடைய திருப்பையில் அக்கறை ஆண்டுக்கு முன்பாக உமக்காக செபிக்கிறேன். இறைவன்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் சற்று பெரியதாக இருந்தாலும் பலவிதமான உதாரணங்களுடன் இறைமகன் இயேசு ஒரு முக்கியமான வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செல்கிறார். அதாவது விண்ணரசிற்கு நாம் செல்வதற்கான தகுதியை எதன் பொருட்டு நாம் வைத்திருக்க வேண்டும் என்பதை இறைவன் வாசகத்தில் பல உதாரணங்களுடன் குறிப்பிடுகிறார். இதில் முக்கியமானது நாம் எப்பேற்பட்ட நபராக இருக்க வேண்டும் என்றால், மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் ஆகியவற்றுடைய நீதியை விட உங்களுடைய நீதி மேலோங்கி இருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என்று வாசிக்க கேட்டிருக்கிறோம். அன்று அந்த மலை அடிவார் நின்று கொண்டிருந்த மக்களுக்கு இது ஒரு பேரதிர்ச்சி தான், நமக்கும் தான். ஏனெனில் பரிசேயர்கள் என்பவர்கள் அக்காலத்தில் புனிதத்தின் அடையாளங்களாக கருதப்பட்டவர்கள். அதாவது வெறும் 10 கட்டளைகளை மட்டும் அவர்கள் பின்பற்றவில்லை, மோசே அவர்களுக்கு கொடுத்த 613க்கு மேற்பட்ட சட்டங்களையும் மிக துல்லியமாக கடைபிடிப்பவர்கள் தான் இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூலினர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய நீதியே போதாது என்று இறைவன் குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் சாதாரணமான நமக்கு, பாவியான நமக்கு எப்பேற்பட்ட கதியை எழுவோம் என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது. ஆனால் இயேசு இன்னும் அதிகமாக சட்டங்களை நாம் பின்பற்றாமல் அவனுடைய செயல்களை தாண்டி இதயத்தை நோக்கத்திற்கு நாம் முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டும். கைகளில் இருக்கின்ற தூய்மையை விட இதயத்தின் உள்ள ஆழமான மாற்றத்திற்கு தான் விண்ணரசானது வழியாக இருக்கும் என்று சுட்டி காட்டுகிறார். ஆக குறைந்தபட்சம் என்ற ஒரு வலையில் நாம் சிக்கக்கூடாது. ஏனெனில் பரிசேயர்களுடைய நீதியானது மினிமம் ரெக்குவயர்மெண்ட், ஒரு குறைந்தபட்ச ஒரு தகுதி. அதாவது அவர்கள் சட்டத்தில் சொல்லப்பட்டதை மட்டுமே செய்பவர்கள். நான் கடலுக்கு முன்பாக சரியானவன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஒரு முறை நாம் அந்த நற்செய்தி வாசகத்தில் பரிசேயரும் ஒரு வரி தண்டுபோரும் உடைய ஜெபத்தை பார்க்கின்ற பொழுது அந்த பரிசேயர்கள் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று குறிப்பிடுவார். ஆக அவர்கள் கடவுளுக்கு முன்பாக சரியாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். நாமும் பல நேரங்கள் இப்படி தான் வாழ்கிறோம். நான் ஞாயிற்றுக்கிழமை புசிக்கு போயிட்டு என்னுடைய கடமை முடிஞ்சிச்சு, நான் யாரை கொலை செய்யலை, நான் பாவை கிடையாது, நான் திருடல, அதனால் நான் வந்து நேர்மையானவன் என்று இது போன்று நம்மையே நாம் சமாதானம் செய்கிறோம், நாம் தான் நல்லவர்கள் என்று. ஆனால் வெளிப்பார்வைக்கு அழகாக இருக்கும் இந்த ஒரு கல்லறைக்குள் தான் அழுகிய எலும்புகள் இருப்பதை நாம் உணர வேண்டுமாக. நம்முடைய செயல்களைத்தான் நம் இதயமும் நல்ல முறையில் இருக்கு. எதுவும் வெளியிருந்து ஒரு நபரை அழுக்காக்குவதில்லை, உள்ளிருந்து வெளிப்படுவதுதான் அழுக்காகிறது என்று 2 நாட்களுக்கு முன்பாக நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். ஆக நம்முடைய இதயம் கசப்பினால் நிறைந்திருக்காமல் அன்பாக நிறைந்திருக்க வேண்டும். இயேசு சட்டத்தை சுட்டி காட்டி கொலை செய்யாது என்கிறார். ஆனால் நாம் சகோதரர் மீது கோபம் கொண்டாலோ வார்த்தைகளால் அவர்களை இழிவுபடுத்தினாலோ நம்முடைய இதயத்தில் அவர்களை ஏற்கனவே கொலை செய்கிறோம். கடவுளுடைய கீழ்ப்படிதலை விரும்பவில்லை, அவர் உங்களை விரும்புகிறார். ஆக இன்று நம்முடைய வார்த்தைகள், நாம் பிறருக்கு எதிராக கூறுகின்ற வார்த்தைகள், பிறரை சாடுகின்ற வார்த்தைகளை நாம் கவனத்தில் கொண்டு அன்பின் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நற்செய்தி தருகின்ற உதாரணங்கள், இயேசுவினுடைய போதனைகளை மற்ற பகுதியுடன் நாம் ஒப்பிடுகின்ற பொழுது இறைவன் நம்முடைய தற்பெருமைகளை பட்டியலிட விருப்பத்தை அவர் காட்டவில்லை. மாறாக நாம் எப்பேற்பட்ட நபராக அன்றைய அந்த வரி தண்டுபவனை போன்று கடவுளே பாவியாக இருக்கின்ற என்மீது இருங்க, அதாவது தன்னுடைய பாவ நிலையை, பலவீனத்தை உணர்கின்ற ஒரு நிலையில் நாம் வாழவினாக வரி தண்டுபவனும் கடவுளுக்கு உகந்தவனாய் விடு திரும்புகிறான். பரிசேயர்களோட நாம் அதிக சட்டத்தை பின்பற்றவில்லை என்றாலும் நம்மிடத்தில் தாட்சி என்ற ஒரு நிலையில் நிற்கின்ற பொழுது, இறைவனுக்கு முன்பாக நம்மையே நாம் தாழ்த்துகின்ற பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறாக. இயேசு தொடர்ந்து நற்செய்தி வாசகத்தில் முன்பொரு காலத்தில் இதை கேள்விப்பட்டிருப்பீர்கள், அதை கேள்விப்பட்டிருக்கிறானால் இறைவன் ஒரு புதிய சட்டத்தை உருவாக்குகிறார். விபச்சாரத்தை, உடலால் பாவம் செய்வதை விட உள்ளத்திலும் தவறான எண்ணமே பாவத்தின் ஆரம்பம் என்கிறார். ஆணைகள் முதல் நேர்மை வர நாம் சத்தியம் செய்வது, ஆணையிடுவது, இது போன்ற பழக்கத்தில் இருக்கிறோம். ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை என்று கூறுகின்ற பொழுது
நாம் எதற்காகவும் ஆணையிட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த சத்தியமும் நாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆக இங்கு ஆண்டவர் ஆன்மீக இருதய அறுவை சிகிச்சையை செய்கிறார். நம்முடைய கோபத்தை இதயத்திலிருந்து தள்ளி எறிய வேண்டும். கைகள் கொலை செய்யாது. இச்சை உள்ளத்திலேயே தடுத்தால் விபச்சாரம் நிகழாது. இதுதான் மேலோங்கிய ஒரு நீதி. அந்த நீதி அன்பினால் வழி நடத்தப்பட வேண்டும். அதை நம் வாழ்க்கையில் பாருனாக என்று நாம் உண்மையை சொல்ல போனால் நம்முடைய சொந்த முயற்சியின் அந்த மேலோங்கிய நீதியை நாம் அடைய முடியாது. நம்முடைய சொந்த பலத்தில் இதற்காக முயன்றால் விரக்தியோ அல்லது பெருமையே தான் மிஞ்சும். இயேசு கேட்கின்ற அந்த மேலோங்கிய நீதி, அதாவது அந்த பரிசெயரை தாண்டி இருக்கின்ற நீதியானது நாம் சம்பாதிக்கும் ஒன்று அல்ல. அது கடவுள் தருகின்ற கொடையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தூய ஆனவர் நம்முடைய உள்ளத்தில் தங்கி செயல்படுகின்ற பொழுதுதான் அது சாத்தியமாகிறது. கடவுளை நாம் விண்ணகத்திற்கு போக விரும்பினால் அவர் நம்முடைய உலகத்தில் இருக்கின்ற மன்னகத்தில் இருக்கின்ற விண்ணரசை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். இறைவனுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும். இதை நாம் உருப்படியாக செய்கின்ற பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதித்து விண்ணகத்தை நமக்காகவே கொடுப்பார். ஆக இன்று நாம் அன்பின் வழியை, சிலுவையின் வழியை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். இன்னும் ஓரிரு நாட்களில் தவக்காலத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இந்த தவக்காலத்தில் நாம் செய்ய போகின்ற பலவிதமான உறுத்தல் முயற்சிகள் வெறும் பெயருக்காகவா பெருமைக்காகவா என்று சிந்தித்து அதையும் தாண்டி அன்பின் வழியை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் வழியை எடுத்து வெறும் சட்டங்களை பின்பற்றுவதாக இல்லாமல் ஆண்டவரை போன்று அன்பு செய்கின்ற பிள்ளைகளாக நாம் வாழ இந்த வாரத்தில் செவிப்போம். இறைவன் போகின்ற தவக்காலத்தில் இன்னும் அதிகளை நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக தந்தையை, இதோ இந்த புதிய வாரத்தில், இந்த புதிய நாளில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக வெறும் வெளிப்படையான சட்டங்களை பின்பற்றுவதை விட இதயத்தின் ஆழமான அன்பினால் வாழ எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறீரே, உம்மை போற்றுகிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய நீதியானது, எங்களுடைய நேர்மையான வாழ்க்கையானது பரிசேயர்களை தாண்டி மேலோங்கி இருக்க எங்களுக்கு அருளை தாரும். நாங்கள் வெறும் கடமைக்காக செயல்படாமல் அன்பினால் செயல்பட எங்களுக்கு உதவி தாரும். எங்கள் கைகள் பாவம் செய்யாமல் இருப்பதை மட்டுமல்லாமல் எங்களுடைய இதயம் கசப்பு, கோபம் மற்றும் பொறாமையிலிருந்து விடுபட செய்தலும். ஆண்டு நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் உண்மை இருக்கட்டும். எங்கள் ஆம் என்பது ஆமாகும், இல்லை என்பது இல்லையாகவும் இருக்கட்டும். வல்லமை இல்லை இறைவா, இந்த புதிய வாரத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். நாங்கள் செய்கின்ற வேலைகளில் உமது ஆசீர்வாதம் இருக்கட்டும். எங்கள் குடும்பங்களில் சமாதான நிலைவட்டும். குறிப்பாக நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதரிடமும் அது முகத்தை காணும் சட்டங்களுக்கு அப்பால் இரக்கத்தை காட்டவும் எங்களுக்கு தூயாவின் ஞானத்தை எங்களுக்கு அளித்தரும். எங்கள் பலவீனங்களை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் உமது அருள் எங்களுக்கு போதும் என்ற நம்பிக்கையில் உம்மீது நம்பிக்கை கொள்ள இந்த வாரம் முழுவதும் தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து உமது வழியில் நடத்தி அருளும். ஆண்டவரை, சிலுவையின் வழியில் நாங்கள் நடக்க விரும்பினாலும் எங்களுடைய பலவீனங்கள் எங்களுக்கு தடையாக நிற்கின்றது. அவற்றை உடைய பாதத்தில் வைக்கிறோம். சுயநலமின்றி பிறரை நேசிக்கும் தயங்கம் எங்களுடைய சுயநலத்தை குணப்படுத்தி அருளும். நிபந்தனைகளையும் துன்பங்களையும் தாங்கிக் கொள்ள முடியாத பொறுமையின் இன்மையை குறைத்தருளும். மற்றவர்களை மன்னிப்பதை விட பழிவாங்க துடிக்கும் எங்கள் இதயத்தை, கடினத்தை விலக்கி அன்பையும் அமைதியும் அளித்தருளும். சித்தத்தை விட எங்களுடைய விருப்பத்தையே முன்னிறுத்தும் எங்களுடைய அகத்தையை போக்கியறலும். துன்பங்கள் வருகின்ற பொழுது சிலுவையை சுமக்க அஞ்சி ஓடிவிடுகின்ற எங்களுடைய மன வலிமை இன்மையை போக்கியறலும். இந்த பலவீனங்கள் உமது இரக்கத்தால் மன்னிக்கப்பட்டு எங்களை கழுவி தூய்மையாக்குமாறு இறைவாமை பார்த்து ஜெபிக்கிறோம். உமது தூய ஆவினால் எங்களை புனிதப்படுத்தும். வெறும் சட்டங்களை பின்பற்றும் மனிதர்களாக இல்லாமல் உம்மை போல தியாகம் செய்கின்ற புனிதர்களாக நாங்கள் மாற எங்களை ஆசீர்வதித்தலும். இந்த புதிய வாரத்தில் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் ஒரு சிலுவை அன்பினால் புனிதமாக்கி எங்கள் குடும்பங்களையும் தொழில்களையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரிடத்திலும் உமது புனிதத்தை பிரதிபலிக்க செய்தலும். ஆண்டவரே, இன்று நாங்கள் செபிக்க இருக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் ஆசீர்வதித்து நல்ல நலன்களால் எங்கள் அனைவரையும் நிரப்பியறல எல்லா விதமான கிருபைக்காக செபிக்கிறோம்.
இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.